ஜீவா, இதுல எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? முதல்ல இன்னைக்கு வந்து பெரிய கட்சிகள் வெர்சஸ் சிறிய கட்சிகள், சிறிய கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளோடு தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருக்க வேண்டிய களம் இருக்குதா? இல்லை, அவங்களாம் கொள்கை ரீதியாக இருக்கிறாங்களா? இந்துத்துவாவை ஆதரிக்கிற கட்சிகள், இந்துத்துவாங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற கட்சிகள் அதிமுக தலைமையில் இருக்கிறாங்க. சனாதனத்தை எதிர்ப்போன்னு சொல்கிற கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இதுல சார்ந்து இருக்கிறதுங்க என்ன? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இன்னைக்கு உயர்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. விசிகா தன்னுடைய கடந்த காலத்தினுடைய வரலாறை விட இன்னைக்கு அவங்களுடைய இமேஜை உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்குறப்போ பாஜகவும் ஓட்டு வங்கி அளவில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்கன்றப்போ, பாஜக ஒரு கூட்டணிக்கான விஷயத்தை, கூட்டணி ஆட்சிக்கான களத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் விசிகா இன்னைக்கு அந்த சூழல் வேணான்ற முடிவு நோக்கி நகர்ந்திருக்கான புள்ளி ஏன் வருது? இல்லை, புள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்டணி கட்சிங்கிறதுலாம் இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையெல்லாம் எந்த கட்சியும் கொடுக்காது. எந்த ஸ்டேட்லையும் அப்படிலாம் கொடுக்கவே கொடுக்காது. அவங்க மைனாரிட்டி ஆகும்போது தான், ஒரு தேவை ஏற்படும் போது தான் அவங்க அந்த அமைச்சரவையில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிறதா நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ விவாதம் நடத்த வேண்டியதே இல்லை. திமுகவோ அதிமுகவோ அவங்களுக்கு மைனாரிட்டியாக தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிச்சுன்னா இயல்பாகவே அவங்க வந்து ஒரு அமைச்சரவைங்கிற மாதிரி அமைக்கக்கூடிய சூழல் தான் அமையும். பெரும்பான்மையாக இருக்கும்போது அவங்க எப்படி அமைச்சரவையில் பங்கெல்லாம் தருவாங்க? அதுவரையும் அப்படி தந்தது இல்லையே. இல்லை, அந்த புள்ளி தான். இப்போ தொங்கு சட்டமன்றம் அமையல அப்படின்னாலும் கூட வெற்றி பெற்ற இந்த வரலாறு அப்படின்றது கூட்டணியினுடைய பலத்தை அடிப்படையாக வச்சு தானே உருவாகுது. கூட்டணி பலம் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கான முகாந்திரமே இல்லை இந்த அரசியல் கட்சிகள், மெயின் ஸ்ட்ரீம், குறிப்பாக அதிமுக திமுக. உங்களுக்கு வந்து தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே அந்த கட்சி அவுட்டு. அப்படியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் 1980 கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணி, எம்பி சுப்பிரமணியன் கலைஞர் பொருந்தாத கூட்டணி, பாதி சீட்டு காங்கிரஸுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கும்போதே அவுட்டு. அப்படி கொடுக்கும்போதே அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுக்குறோம், அமைச்சரவையில் தான் நாங்கள் பங்கு பெறுவோம் அப்படின்னு திமுகவோ அதிமுகவோ சொல்லிட்டாலோ மக்களே அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுக்கு அது தேவையில்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மக்களுக்கு திமுக அல்லது அதிமுக இது ரெண்டு ஆட்சி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதிமுக ஒரு 4 கட்சி பிடியிலும் திமுக ஒரு 4 கட்சி பிடியில அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க வந்து கம்ப்ளீட்டா திமுக அதிமுக இயல்பா வரக்கூடிய கேள்வின்றது, ஆட்சியில பங்குன்றதும் அதிகாரத்துல பங்கு அப்படின்றதும் தாங்கள் சார்ந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வு அப்படின்ற இடத்துல நோக்கி தானே இருப்போம். இப்போ வன்னியர்களினுடைய பிரதிநிதித்துவமாக பார்க்கப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது மூலமாக அவங்க சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க முடியும். இல்லை, நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப குழப்பிக்கிறீங்க. அதாவது ஏதோ அதிகாரத்தில் பங்குங்கிறது ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வன்னியர்களுக்குமான பங்கு இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கூட அது கிடையாதுங்க. இது வேற. கூட்டணி ஆட்சிங்கிறது எலெக்ஷன் முழுக்க பவர் பாலிடிக்ஸ். உன்னுடைய பலம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து திமுகவோ அதிமுகவோ தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா அவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கோ பாமகக்கோ காங்கிரஸுக்கோ கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வந்துட போகிறாங்க. மற்றபடி வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் சந்தித்தாலே தோல்வி தான். 2011 என்னாச்சு? 63 சீட்டு கொடுத்தாங்க. 63 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கும்போதே ஒருவேளை ஜெயிச்சா கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் தான். படுதோல்வியில் அடைஞ்சாங்க. திமுக காரனும் ஓட்டு போடல, காங்கிரஸ் காரனும் ஓட்டு போடல, பொதுமக்களும் ஓட்டு போடல, படுதோல்வியில் அடைஞ்சிச்சு. நீங்கள் அதனால் தேசிய அதே சமயம் சட்டமன்றத்தில் காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்காம திமுக 71 நின்னப்போ வரலாறு காணாத வெற்றி 184 சீட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களே அதை விரும்பலையே. இப்போ ஏன் காங்கிரஸுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல? காங்கிரஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு கூட கேட்கல. 1971 காங்கிரஸ் கட்சியை பார்த்து திமுக காங்கிரஸ் கூட்டி வச்சு காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்கல, ஒன்லி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்னாரு. அது விவி கிரி அந்த ஜனாதிபதி எலெக்ஷன் தேர்தலுக்கு அப்புறம் வந்ததுனால மக்கள் கேட்கவே இல்லையே. அது எப்படி உங்களுக்கு காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்காம அதனுடைய உழைப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்கவே இல்லை. அந்த கணக்கு இந்திரா காந்திக்கும் கலைஞருக்குமான கணக்கு. மக்கள் வந்து உதயசூரியனா ரெட்டலையா கூட்டணி கட்சியா யாரு இப்படி தான் ஓட்டு போடுறாங்களே ஒழிய இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அவங்க விரும்புறது. 2 புள்ளி வருது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதிகமான ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமையுது அப்படின்னா அந்த இடத்துட்டு போய் மாநில கட்சிகள் சார்பாக ஒரு உதவிக்கரம் நீட்டி அதன் மூலமாக அமைச்சரவையில் இடம் வாங்குறது அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஆனால் மாநிலத்தில் சட்டமன்றத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் நடக்காத பொழுது காரணம் சிறிய கட்சிகளுக்கு ரொம்ப கம்மியான இடங்கள் கொடுக்குறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான சூழலே கர்நாடகாவை மாதிரி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஏற்பட்டதில்லை. நல்ல விஷயம். அதாவது தமிழ்நாட்டினுடைய பாசிட்டிவா வந்து நீங்க ஏதோ ஒரு பெரிய விமர்சனம் மாதிரி சொல்றீங்க. கர்நாடகா மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியிலிருந்து உங்களுக்கு கும்மிடிப்பூண்டி வரையும் தமிழர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கர்நாடகா உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் கன்னடர்கள் தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி தனி.
தேவகவுடாவும் காங்கிரஸும் செல்வாக்கா இருக்கிற பிஜேபி இருக்கிற பகுதி. அங்கிட்டு போனீங்கன்னா பிஜேபி மட்டும்தான். உங்களுக்கு வந்து லிங்காயத்துகளும் மராத்தியர்களும் அதிகமான பாஜக மட்டும்தான். அங்கே தேவகவுடான்னு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச தேவகவுடா கூட அங்கே கர்நாடகாவில் அந்த ஜெகதீஷ் ஷெட்டர் ஏரியாலாம் போனீங்கன்னா தெரியாது. அது ஒரு வித்தியாசமான பகுதி. அது நீங்கள் திருப்பி பேசிங்கன்னா மொழி அரசியலுக்குள்ள தான் வரும். அது காரணம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, பிற மொழியினர் இங்கே குறைவாக இருக்கிறாங்க. கர்நாடகாவில் மெட்ரோபால் காஸ்மோபாலிட்டன் சிட்டிங்னால கன்னடர்களை விட பிற மொழியினர் அதிகம் இருக்கிறதுனால அங்கே தேசிய கட்சி ஆதிக்கமும் இருக்குது, ஒரு கட்சி சிந்தனையும் வரல. தமிழ்நாடு தமிழர்களுங்கிற ஒரு தேசிய நமக்கு ஆதிக்கம் செலுத்துறதுனால அவசியம் இல்லை. காமராஜர் அவர்கள் இருக்கும்போதும் அந்த அவசியம் வரல. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு இங்க எல்லாருமே பெரும்பான்மையை தந்துடுறாங்க. அதுதான் ஒண்ணு. இப்போ இங்க தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது தமிழ்நாட்டில் லாஜிக்கா வரல. 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. ரொம்ப முக்கியமான பல அரசியல் ஆழம் கண்ட கட்சிகள்லாம் கூட நிற்கிறாங்க. விசிகா நின்றுச்சு, இடதுசாரிகள்லாம் நின்னாங்க. ஆனால் அரசியல் களத்தில் சோபிக்க முடியல. அப்படின்றப்போ இங்கு நடக்கக்கூடிய இப்போ குமாரசாமி மாதிரி ஒரு செக் ஃபேக்டர் இங்கே இல்லை. ஆனால் குமாரசாமியை விட வலுவான தலைவர்கள் இருக்காங்க. வைகோ இருக்கிறாரு, அல்லது திருமாவளவன் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு குறைவான எண்ணிக்கையிலான இடங்கள் கொடுக்கறதன் மூலமாக திமுகவும் அதிமுகவும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையாத அளவுக்கு ஒரு களத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா? இங்கே இல்லை, தொங்கு சட்டமன்றம் அமையாதது நல்லது தானேங்க. அதாவது நீங்கள் ஏதோ இப்போ சின்ன கட்சிகளால் பெரிய கட்சிகள் பலன்கிற ஒரே கோணத்தில் நகர்த்துறீங்க. அந்த சின்ன கட்சிகள் தனியாக நின்று ஒன்றுமே பண்ண முடியலங்கிறதான தமிழ்நாட்டுடைய நிலவரமாக இருக்குது. திமுகவோடவோ அதிமுகவோட சேரும்போது தானே அவங்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது. வெறுமனே எம்எல்ஏ கேண்டிடேட்டாக 234 தொகுதியில் கமலஹாசன் கட்சி மாதிரி யார் வேணாலும் நிற்கலாம். ஜெயிக்கிறது திமுக அல்லது அதிமுகவோட சேர்ந்தால் தான் யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் ஃபார்வர்டு பிளாக் போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க, மூவேந்தர் முன்னேற்ற முன்னணி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏடிஎம்கேயோட சேரும்போது தான் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கிடைக்குது. கருணாஸ், இப்போ இவங்கெல்லாம் சின்ன கட்சிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே அதிமுக ஜெயிச்சிச்சு, திமுக ஜெயிச்சிச்சுன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு நம்ம எல்லாரோடையும் அரசியல் நிலவரம் தெரியும், யதார்த்தம் தெரியும். காரியாபட்டி நிலவரம் என்னன்னு அருப்புக்கோட்டைக்காரனுக்கு நல்லாவே தெரியும், புதுக்கோட்டை நிலவரம் என்னன்னு அறந்தாங்கிக்காரனுக்கு தெரியும். அவங்களே அதெல்லாம் பெருசாக அதாவது தடுப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு எதிரானவங்கன்னு சொல்ல, அதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு 165 175 சீட்டில் திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா யார் யாருக்கு அமைச்சரவை தருவாங்கன்னு தமிழ்நாட்டு டீ கடையில் உட்காந்து விவாதம் பண்ணவே மாட்டான். திமுக ஆட்சி வந்துருச்சு, ஜெயலலிதா ஆட்சி வந்துருச்சு, இப்படி தான் அவன் பார்ப்பான். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன கட்சி இப்போ மாப்போசிலாம் இருந்தார், அவர்லாம் திராவிடத்துக்கு எதிரானவர். 67 உங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. இவங்க ராஜாஜியோட ஆளாக இருந்தார் அவர். 71 அவங்க குருநாதர் ராஜாஜி திமுகவுக்கு எதிராக நிற்கிறாரு. இவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்னே நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. அப்போ சின்ன கட்சிகளும் வெற்றிக்காக பெரிய கட்சிகளின் சின்னத்தை நின்ன வரலாறும் உண்டு. அது எல்லா கட்சியிலும் நிறையா நின்றுருக்காங்க. எங்களுக்கு ரெட்டலை வேணும், விரும்பி நாங்கள் உதயசூரியனை நிற்கிறோம், தனிச்சின்ன வேணான்னு கேட்குற நிலையிலும் உண்டு. அதனால் இதை 2 பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும். தொங்கு சட்டமன்றம்னு ஒரு கான்செப்ட் அமையும் பட்சத்தில், ஆனால் அப்படி அமைவது அப்படிங்கிறது திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாடு இப்போ ஏன் பாஜக அந்த கோஷத்தை எடுக்கணும்? பாஜக அதுக்கான ஃபார்முலாவோ அல்லது மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா, அதை நீங்க தான் சொன்னீங்க, கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி, ஜனநாயகம். நீங்க இப்போ பாரதிய ஜனதா மாதிரி ஒரு கட்சி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த கூட்டணி கான்செப்ட் எடுக்குதுனாலே அந்த கான்செப்ட் தமிழ்நாட்டை குலைக்கவும், தமிழ்நாட்டை அழிக்கவும், திராவிடத்தை அழிக்கவும் தானே பயன்பட போகுது. அவங்க பேசுறது அப்படியே ஒரு ஜனநாயகம் மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் உரிமை, எல்லாருக்கும் பங்கு. இதை பாரதிய ஜனதா பேசுவதோட நகைப்புக்குரியது உலகத்தில் எங்கேயும் இருக்கா? அதனால பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தொங்கு சட்டமன்றம் வந்து பாஜக அமைச்சரவையில் பங்கு தந்தா நீங்கள் சொன்ன ஜனநாயகம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, தலித் அரசியல்லாம் சிறப்பாக நிகழ்ந்துருமா? அப்போ அது நகைச்சுவையாக போயிடும். அதனால் இவங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை, நைனா நாயந்தன் தான் ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வணக்கம் வச்சா கூட வணக்கம் வைக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. பிஜேபிக்குள்ளேயே நயினாருக்கு வந்து அவர் தலைவராக ஏற்றதுலேருந்து அண்ணாமலை குரூப் அவரை மதிக்கலை. இங்கிட்ட என்னென்னா எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டுன்னு கூட அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிமுகக்குள்ளேயே கூட்டணி ஒன்றிணையலை. இவங்க திமுகவுக்கு எதிராக எல்லாரும் அதிமுக தலைமையில் ஒன்றிணைங்கிறாரு. அதிமுகக்குள்ளேயே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இபிஎஸ்ன்னு ஒன்றிணைய மாட்டேங்கிறாங்க. வேலுமணியை வச்சு இன்னொரு பிளானை அமித்ஷா போட்டுட்டு இருக்கிறாரு. அதிமுகக்குள்ளேயும் ஒன்றிணையலை, அதிமுக பாஜகவும் ஒன்றிணையலை, பாஜகக்குள்ளேயும் ஒன்றிணையலை. இந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுவதுங்கிறது நகைப்பிலும் நகைப்புக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். பேசலாம்.